நம்ம வேற எதற்காகவானு சொந்தம், இவர்கள் எனக்கு வரவுன்னு வச்சுட்டோம்னா அதில் எதேதோ எதிர்பார்ப்பு இருக்கும். பொண்ணு கொடுக்கலாமா, பொண்ணு வாங்கலாமா, பணம் கொடுக்கலாமா, பணம் வாங்கலாமா, நம்ம ஆஸ்பத்திரியில் படுத்துனுட்டோம்னா ஒத்தாசைக்கு வருவாளா, இதை போல எத்தனையோ விஷயத்தை எதிர்பார்த்து வரவு கொண்டாடுவோம். ஆனால் பகவத் பந்துக்களிடத்திலே அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அவனும் பகவத் விஷயத்துக்காக பேசுகிறான், நானும் பகவத் விஷயத்துக்காக பேசுகிறேன். அது என்றைக்குமே விட்டு போக போகிறது இல்லையோ. அதனால் அந்த தொடர்பு தான் என்றும் நமக்கு நிலைக்கும். ஆக மாமான் மகளே என்று ஒரு பிரகிருதி சம்பந்தத்தை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அது ஆத்ம பந்துவா மட்டும் இருந்தால் ஆண்டாளுக்கு போரல, என் உடல் ரீதியான பந்துவாகவும் இருக்கணும். அதனால தான் மாமான்னு கூப்பிட்டு கொடுக்கிறாள். மணிக்கதவம் தாழ்திரவாய், உள்ளே கிடந்தவள் உறங்கியிருக்கிறாள். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள் தான் உமையோ, அன்னிச்செவிடோ அனந்தலோ. பாசரத்தில் அவள் தூங்குவதை பற்றி ஒரு சொல்லு வருகிற சொல்லு. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலன மேல் கண்வளரும் மாமான் மகளே, நன்கு தூங்கி கொண்டிருக்கிறாள். உடனே வியாக்கியானத்தில் நாயனார் சாதித்தார், நீ தூங்கிறதுக்கு ஒத்த நாட்டம், நாங்கள் முழிச்சுண்டு துடிக்கிறதுக்கு இன்னொத்த நாட்டம். இதே போலன்னா இளைய பெருமாளைப் போலே தூக்கமின்றி இருக்கிறாய் நாங்கள். இளைய பெருமாள் தூங்காமல் ஒன்றுமில்லாத வெளியிலேருந்தே கைங்கிரம் பண்ணிட்டே இருந்தாரோ இல்லையோ, இளைய பெருமாளை போல நாங்கள் தூங்காமல் துடிச்சுட்டு இருக்கோம். நீ உள்ளுக்குள்ளே நன்னா ஸ்வஸ்தமாக தூங்கிட்டு இருக்க போல் இருக்கு. ஆர் அப்படி தூங்கிட்டு இருந்தார்கள்னா ஸ்ரீ சத்ருகனாழ்வான் தான் தூங்கிட்டு இருந்தார். பரதன் கூட தூங்கலை, சத்ருகனன் தூங்கிட்டு இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் பரதன் தான் கடவுள், பரதன் தான் தெய்வம். அவர் கூட இருந்து அவர் கைங்கரியம் அவருக்கு விட்டே போகலையோ இல்லையோ. லக்ஷ்மணனுக்கு ராம கைங்கரியம் கிடைத்தது, ஆனால் உண்ணாது உறங்காது ஒரு நிமிஷங்கூட தூங்காமல் அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹ. நிமிஷம் ராமன் தூங்கிறதில்லை. அப்படியே தூங்கினாலும் சீதேதி மதுராம்பாணீம், சீதே சீதேன்னு சொல்லிக்கொண்டு எழுந்து விடுறார். அப்படி ராமன் எப்பவாவது தூங்கினா கூட அப்போதும் கண்ணை கொட்டாமல் காத்திருக்கிறானாம் லக்ஷ்மணன். இதை பற்றி அதே சிங்குபேரபுரத்தில் ராமசையான்னு ஒரு இடம் உள்ளது. அந்த இடத்துல தான் ராமனு சீதையும் ராத்திரி ஓரிரவு பொழுது தூங்கினார்கள். குஹன் பண்ணியிருக்கிற மகாபாகியம். ஒரு நாள் ராத்திரி பொழுது ராமனு சீதையும் தங்கினார். லக்ஷ்மணன் சுத்தி சுத்தி வில்லை பிடித்து கொண்டு காவல் காத்து வருகிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற குஹன் லக்ஷ்மண இடத்துல கேட்குறான், லக்ஷ்மணா நீயும் தூங்கக்கூடாதா? ராமனுடைய திருவடி பக்கத்திலே உனக்கும் ஒரு படுக்கை போட்டு வச்சிருக்கேன், அதில் சயனித்துக்கொள்ளே, நீயே ராஜகுமாரன் தானே. என்ன இவனுக்கு சந்தேகம் பொறி தட்டுறது. ஒரு தம்பி ராஜ்யத்தை பறிச்சுன்னு விட்டுட்டார், இன்னொரு தம்பி உயிரை பறிக்கிறதுக்காக கூட வந்திருக்கிறாரோ. யாருக்கு யாரை பற்றி சந்தேகம் வருது பாருங்க. கூட பிறந்திருக்கிற லக்ஷ்மணனை பற்றி நேற்று கண்ட குஹன் அவன் சந்தேகப்படுகிறான். அதனால ராமன் விட்டா அத்தனை பேருக்கும் பொது நின்ன பொன்னங்கடலி ராமன். லக்ஷ்மணனுக்கும் துடிக்கிறதுக்கு யோக்கியதை உண்டு, குஹனுக்கும் துடிப்பதற்கு யோக்கியதை உண்டு. லக்ஷ்மணா திருவடி பார்শ্বத்தில் உனக்கு படுக்க போட்டிருக்கேன், படுத்துக்கோயேன்னா. இல்லை படுக்க மாட்டேன்னு சொல்லுகிறான். இதை கீழே கண்ட ராமனை நான் பார்த்தேன். இந்த ராமன் தூங்குற அன்னைக்கு இங்க தூங்குவதை கண்ட என்னுடைய தூக்கம் கண்களுக்கு வராது. கதம் தாசரதௌ பூமோ சயானே சகசீதையா சக்யா நித்ரா மயா லப்தும் ஜீவிதஞ்ச சுகானிச்ச. எனக்கு ஜீவனமோ எனக்கு சுகமோ ராமன் நாட்டுக்கு திரும்பி போய் சப்பரமஞ்சத்தில் சயனிக்கிற அன்னைக்கு தான். இந்த கல்லில் படுத்துன்னு தூங்குற அன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு தூக்கம் வராது. கதம் தாசரதௌ பூமோ ஷயானே சகசீதையா சக்யா நித்ரா மயா லப்தும். இவன் இப்படி கீழப்படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து என் கண்கள் தூக்கம் வாராது. ஆண்டாள் தெரிவித்தாள், மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் இறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா. என்னுடைய கண்ணனுகள் ஒரு நாளும் தூக்கம் வாராது என்று ஆண்டாளே தெரிவிக்கிறாள். அப்ப ராமன் படுத்துண்டு தன் ஊருக்கு போற வரைக்கும் கண்கள் தூங்காது. ஒரு நிமிஷ பொழுது லக்ஷ்மணன் தூங்கவே இல்லையா. தூக்கத்தை தவிர்த்துத்தான் 14 ஆண்டுகளும் கைங்கரியம் பண்ணினான். இதை குஹனிடத்தில் சொல்லிட்டு லக்ஷ்மணன் ராமனை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். குஹனுக்கு இன்னும் வலுத்துடுத்து சந்தேகம். இவர் ராத்திரி வேளை தூங்காமல் இருக்கிறத பார்த்தா நிஜமாவே ஏதோ திட்டம் வச்சிருக்கார் போல் இருக்கு, நாம தான் காப்பாற்றணும்ட்டு லக்ஷ்மணன் காலடி வச்ச இடத்துலலாம் குஹன் காலடி வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டார். குஹனை பற்றி அவன் சிஷ்யர்களுக்கு ரொம்ப நன்னா தெரியும். நம்ம சுவாமி இருக்காரே, தாயார் ஷோரிடலைன்னா கத்தியை காட்டி இப்போ ஷோறு போடுறையா குத்திடட்டுமான்னு கேட்குற அளவுக்கு ஆச்சாரம். இதுதான் குஹனுக்கு இருக்கிற ஆச்சாரம். ஏழை ஏதலன் கீழ்மகன் ஆழ்வார் சாதித்தார். இவன் போய் என்னத்துக்கு ராமன் பின்னே சுற்றி வருகிறான் என்று நினைச்சுட்டு குஹனுடைய பரிகரங்கள் எல்லாம் அவன் காலடி வச்ச இடத்துல இவா காலடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. வால்மீகி பார்த்து சொல்றார், என்ன பெரிய பிரதட்சணமா போச்சே. இப்போ சீதாராமர்கள் தூங்கிட்டு இருக்கா, லக்ஷ்மணன் சுத்தி சுத்தி வரார், அங்கேயே குஹன் சுத்தி சுத்தி வரார், அங்கேயே குஹபரிகரங்கள் சுத்தி வரா. லக்ஷ்மணன் சுத்தி வர்றது தூங்காது இருக்கிறது புரியறது. இவர்கள் இருவரும் எதற்காக செய்கிறார்கள்? அவனுக்கு தம்பி, இவனுக்கு என்னன்னுட்டா, ஒரு நாள் முகத்திலே விழித்தாரே வடிவழகு படுத்தும் பாடு. ஒரு நாள் ராமனுடைய முகத்துல விழிச்சுட்டாரே ராமனுடைய அழகு படுத்தும் பாடுதான் இவ்வளவு தூரம்.
ஆகையால் ஒரு லக்ஷ்மணன் தான் தூங்காமல் இருந்து ரட்சித்தான் அல்லவா. இப்போ வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, பெண்ணே உன் பாடு தேவலை, எங்கள் பாடு இப்போ லக்ஷ்மணன் ஆட்டம் எடுத்து ராமநாட்டம் நீ படுத்து தூங்கிட்டு இருக்கே, வெளியில் லக்ஷ்மணன் ஆட்டம் நாங்கள் சிரமப்படுத்தின்னு இருக்கோம். கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆனால் சத்ருகனனை பொறுத்தவரை இந்த சிரமமே இல்லாமல் பாகவதன் திருவடியான பரதன் திருவடியை பற்றி இருக்கிறபடியால் ஆனந்தமாக கைங்கெண்டத்தில் ஈடுபட்டிருந்தான். துக்கம் உண்டு, இருந்தாலும் இவனை போல் அல்லவே. பகவானை பற்றினவர்களை காட்டிலும் பாகவதர்களை பற்றினவனுக்கு ஏற்றம். அதனால் ராம பற்றிருந்த லக்ஷ்மணனை காட்டிலும் எப்போதுமே பரதனையே பற்றியிருந்த ஸ்ரீ சத்ருக்னாழ்வானுக்குத்தான் ஏற்றங்கிறதை இங்கு பார்த்தோம். மேலும் இந்த சரித்திரத்தில் பார்த்தோம்னா, மாமான் மகளே கண் வளரும் மாமான் மகளே. கண் வளருதல் என்னால் தூங்குதல். சாதாரணமாக 2 பேர் தோழிகளுக்குள்ள பேசிக்கிறாள்னு வச்சுங்கோ. அப்போ தூங்கறியே எழுந்திருந்து வான்னு சொல்லுவாளா, இல்லை கண் வளரும் மாமான் மகளேன்னு சொல்லுவாளா? கண் வளருதுங்கிறது சுவாமிகளை பார்த்து சொல்ல வேண்டியது. பெருமாள் சேனிச்சு தூங்கிட்டு இருந்தார்னா கண் வளரும்னு சொல்லலாம். இப்போ நம்ம நித்தப்படி ஒருத்தர் வீட்டுக்கு போவோம், ரொம்ப நெருங்கின தோழன், நமக்கு கை மேலே கை போட்டுவோம், அடைன்னு கூப்பிடுவோம், அங்கான்னு கூப்பிடுவோம், போடா வாடா எல்லாம் சொல்லிப்போம். திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறச்சே, தேவரீர் எப்போது இதை செய்ய போகிறது இப்படின்னு கேட்டால் ஏதோ கோபம் போல் இருக்கு இவருக்கு, அதனால தான் இவர் நம்மோட இப்படி பேசுகிறார், ஏனோ ஒதுக்கி வைக்கிறாரேன்னு நினச்சி விடுவாளோ இல்லையோ. இப்போ கண் வளரும்னு உயர்வு தோற்ற சொல்ல வேண்டுமா, அல்லது நீ நம்மோட தூங்க வந்திருக்கியே நம்மோட சேர்ந்து வர வேண்டாமா, ஏன் தூங்குறியேன்னு கேட்க வேண்டுமான்னா, அப்போ கண் வளரம்னு சொன்னது கௌரவம் தோற்ற சொன்னது. ஏன் கௌரவம்? அது பந்துக்கள் ஆகவுமாம், புத்திரர்கள் ஆகவுமாம், சிஷ்யர்கள் ஆகவுமாம், நமக்கு பிள்ளைகளாகவே இருக்கட்டும், சிஷ்யர்களாகவே இருக்கட்டும், பகவத் சம்பந்தம் உடையார் கௌரவ்யர்கள். பகவானுடைய சம்பந்தம் ஆருக்கு இருக்கிறதோ அவர்களை கௌரவம் தோத்தத்தான் சொல்ல வேண்டுமே தவிர கௌரவமின்றி சொல்லுவது கூடாது. ஸ்ரீ பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர்னு சொல்லியிருக்கேன். கூரத்தாழ்வானுடைய திருத்தேவியார் ஆண்டாள். அவள் பராசர பட்டருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஏற்றுக்கொண்டாள் என்று சரித்திரம் காண்கிறோம். தாம் பெத்த பிள்ளை, அந்த பிள்ளையினிடத்தில் ஸ்ரீபாத தீர்த்தம் ஊற்றி வாங்கிக்கணும்னா அந்த பிள்ளையை பிள்ளையாக நினைக்கவில்லை. கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையென்றெண்ண பெறுவரே. திருமங்கியாழ்வார் ஆச்சரியமாக சாதித்தார். திருக்கண்ணபுரம்னு சொன்னால் திருமங்கியாழ்வார் கை கூப்பிடலாம். அப்படி கூப்பிட்றவளை எம்பிள்ளேன்னு இனிமே சொல்லிக்க முடியல. கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையென்றெண்ண பெறுவரே. முள்ளை ஈரிந்தில கூழ முடிகொடா தள்ளியல் என்பதோர் தேசிலள் என் செய்கேன் கண்ணபுரம் கைதொழும் பிள்ளை. இவ எவ்வளவு சின்ன பிள்ளை தெரியுமோ? முள்ளை ஈரிந்தில, இன்னும் பரகால நாயகிக்கு சின்ன பல்லே முளைக்கல. முள்ளை ஈரிந்தில கூட முடிகொடா, தன்னுடைய தலைமையில சேர்த்து இழுத்து பிடிச்சு முடிச்சுக்கிறதுக்கே முடியல. தெள்ளியல் என்பதோர் தேசிலல் என் செய்தேன். தெளிவில்லை, என்ன பேசுறான்னு தெரியாம வாய்க்குழறி போகிறது. முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூங்குழற்குரிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் இவள் வரமே பெருவான் மலையோ வேங்கடமே என்று கற்கின்ன வாசகமே. இவளுக்கு முலையோ முழுமுத்தும் போந்தில, இன்னும் மார்பகங்கள் சரிவர வளரக்கூட இல்லை. முழுமுத்தும் போந்தில மொய்பூங்குழற்குரிய, இவருடைய தலைமையிற்ற இழுத்து பிடிச்சு இன்னும் சீவி முடிக்கிறது கூட முடியல, அவ்வளவு சின்ன பெண். முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூங்குழற்குரிய கலையோ அறையில்லை. இடுப்பில் வேஷ்டியை இழுத்து இழுத்து கட்டணும்னா கட்டுறதுக்கு வரல, பாவாடை கட்டணும்னா நிற்க மாட்டேங்கிறது, அவ்வளவு சிறுத்த இடை. பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள்னு திருநெடுந்தாண்டக பாசுரத்தின்படி இழுத்து கட்டணும், பெருமாள் வருவரே, அலங்காரம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா இடுப்பில் நிற்க மாட்டேங்கிறதே. முளையோ முழுமுத்தும் பூந்தில மொய்பூங்குழற்குரிய கலையோ அறையில்லை நாவோ குழரும். திருவேங்கடம்னு சொல்ல ஆரம்பித்தாலோ திருக்கண்ணபுரம்னு சொல்ல ஆரம்பித்தாலோ நாக்கு குழறி போய் விடுகிறதாம். அவ்வளவு சின்ன வயசு, இன்னும் மழல மாறாத வயசுன்னு அர்த்தம். நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண். இந்த இடத்துல யாரை பார்த்தாலும் ஒரே பார்வையாக பார்க்குறாளாம். கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கு போல் இருக்கு. அதனால கடல் மண்ணெல்லாம் விலையோ, கடல் மண் முழுக்க ஒரே பார்வையாக பார்க்குறாள்னு இது திருவிருத்தத்திலே நம்மாழ்வாருடைய பாசுரம். முல்லை இருந்திலான்னு அடியேன் சொன்னது திருமொழியிலே திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஒன்று திருவேங்கடமுடையானுக்காக நம்மாழ்வார் பட்டது, ஒன்று திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்காக திருமங்கையாழ்வார் பட்டது. இவர்கள்லாம் சிறு குழந்தைகள், அந்த நாயிகா பாவத்தோடு பாடிட்டு இருக்கார். முலையோ முழுமுத்தும் போந்தில, அப்போ கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண். இதில் எல்லாமே சின்ன குழந்தைக்கு தகுந்தாப்பில் இருக்கு பாருங்க. மார்பகம் புறப்படவில்லை, இன்னும் பல்லு சரியாக முளைக்கவில்லை, இடுப்பில் பாவாடை நிற்க மாட்டேங்கிறது, இழுத்து தலைமையிற்ற சீவி முடிக்க முடியலே, இதெல்லாம் குழந்தைக்கு தக்காப்பில் இருக்குது. ஆனால் கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண் அப்படின்னா கண்ணு பெருசு, வயசானவள்னு தோற்றலையோன்னா இல்லை இல்லை, இதுவும் சின்ன பெண்ணுக்கு தான் அடையாளம். ஏன்னால் வயசாக வயசாகத்தான் பார்வையில் வேற்றுமை வரும். சின்ன வயசுல எல்லாத்தையும் ஒரே பார்வை தான் பார்க்குமா. அதனால கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண்.
ஒரு சின்ன குழந்தைய கூட நிறுத்தி பாருங்க, இப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும், மண்டபம் பார்க்கும், கோபுரம் பார்க்கும், பிராகாரம் பார்க்கும். இங்கே நிறுத்தி பார்த்தா யாரோ ஒருத்தர் வடவடவடான்னு வாயால் சொல்லிகிட்டே இருக்காரு, இவெல்லாம் ஏன் வாயை புத்தின்னு உட்காண்டே இருக்கா இப்படின்னு அந்த குழந்தை பார்க்குமே தவிர அதுக்கு வித்தியாசமே தெரியாது. இவர் சொல்கிறவர், இது சொல்லாதவர், இது சொல்ல வந்திருக்கா, கேட்க வந்திருக்கா, ஒரு வேறுபாடும் தெரியாது சொல்லு. அதை போலத்தான் இங்கே பரகால நாயகிக்கும் பராங்குஷ நாயகிக்கும் எந்த வேறுபாடும் தெரியாமல் பெருமான் ஒத்தனே கண்ணிலே படுகிறாளாம். அதனால தான் இந்த பாசுரத்திலே கடல் மண்ணெல்லாம் விலையோ என மெளிரும் கண். ஆனால் இப்படி சின்ன குழந்தையா இருக்காளேன்னு நினச்சுடாதீங்கோ. பெருமான் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ற வாசகமே. திருவேங்கடம்னு யாரான்னு சொன்னால் இவ வாயில மெதுவாக சொல்லி பார்த்துக்கிறாளாம் இந்த குழந்தை, திருவேங்கடம் திருவேங்கடம். அது மட்டும் எப்படி வருதுன்னு இவளுக்கு தெரியலையே. மற்ற ஒன்று இவளுக்கு முடியல, பாவாடை இடுப்பில் நிற்கலே, ஆனால் வாயத்திறந்தா திருவேங்கடம்னு சொல்லுகிறாளே. அதே போல் இவளுக்கும் இன்னும் பல்லே முளைக்கல பரகால நாயகிக்கு. ஆனால் கணபுரம்னு வேறு யாரான்னு சொன்னால் கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்னென்ன பெறுவரே. இந்த குழந்தை உடனே கையை கூப்பிக்கிறதான். அவ யாரோ திருக்கணபுரம்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்னத்துக்கு இந்த பெண்ணு கை கூப்பிட்றதேன்னா அது அந்த பெருமானிடத்தில் இவருக்கு இருக்கிற பிராவண்யம். ஆகையாலே அப்போ ஆழ்வார்களெல்லாம் பார்த்தால் திருக்கண்ணபுரம்னு சொன்ன உடனே திருவங்கியாழ்வார் கை தொடரார்னா அப்போ திருவங்கியாழ்வாருடைய தாயார் சொல்லிக்கிறார், பிள்ளை என்றென்ன பெறுவரே, இனிமே இந்த குழந்தை எம்பொண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன், இவள் பகவத் பக்தின்னு மட்டும்தான் சொல்லத் தகுந்தவள். அப்போது நம்ம உறவுக்காரர்களாகவே இருக்கட்டும், நம்ம பிள்ளையா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் பகவத் பக்தி இருந்தால் உயர்வு தோற்றத்தான் சொல்ல வேண்டும். அதனால தான் கண் வளரும்னா. அப்போ எல்லாருக்குமே பகவத் பக்தி இருக்குன்னு வச்சுனுட்டா யாரையுமே நம்ம குறைச்சி சொல்லக்கூடாது சொல்லியும். அதுதான் இந்த பாசுரத்துலேயும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரிடத்துலையும் அப்போ போடா வாடா 6 இடத்துலையுமே வேண்டாம். அப்படி இல்லாமல் எல்லாரையுமே கண் வளரும், தேவரீர் எழுந்துருள வேண்டும், பொன்னடி சாத்த வேண்டும் அப்படின்னு நித்தியமே ஆரம்பிச்சுடாதீங்க. அப்புறம் அதை கேட்டுக்க மாட்டான்னு வச்சுங்க. அதனாலே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திருவாய் கண் வளரும். வெளியில் இருக்கிறவா உள்ளே பார்த்து கேட்குற கண் வளரும். நீ தூங்கிட்டு இருக்கியே, நாங்கள் எழுப்புறோம்னு தானே நினைக்கிறேன், நாங்கள் அப்படி பண்ணல, நீ கதவை திறந்து விடுன்னு தான் கேட்குறோம். கதவை திறந்து விடுன்னு அப்புறம் எழுந்து வரணும், நோன்பு நோக்க போகணும் தானே கூப்பிடுவீர்கள். உள்ளே இருக்கிறவா சொல்கிறா. வியாக்கியானத்தில் நாயனார் அழகா தெரிவித்தார், இல்லை எங்களுக்கு ஞானானந்தங்கள் மட்டுமன்று ஸ்வரூபம், சேஷத்துவம் ஸ்வரூபம்னு தெரியும். உங்களுக்கு பாத சம்ஹாயின்களாக நாங்கள் இருக்க வேண்டாமோ, நீ கதவை திறந்து விடு, உள்ளே வந்தாலும் நீ கண் வளரலாம்ங்கிறாளாம். கண் வளரும்னு இருக்கோ இல்லையோ, அப்படின்னா நாங்கள் உள்ளே வந்த அப்புறமும் கண் வளரும். கண் வளரும்னு சொல்வது அந்த தொகை எந்த இறந்த காலமா, நிகழ்காலமா, பவிஷ்யத் காலமான்னு பார்த்தா கண் வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். கண் வளரும் அப்படின்னா கண் வளர்ந்துட்டே இருக்கும்னு அர்த்தம் வரும் இல்லையோ. கண் வளர்ந்துட்டே இருக்கும்னா இவளுக்கு தூக்கம் வளர்ந்துட்டே இருக்கும்னு அர்த்தம். நாங்கள் எழுப்பின பிற்பாடு நீ தூங்கி கொண்டிருக்கலாம், நாங்கள் உள்ளே வரப்போகிறோம். என்னத்துக்கு தெரியுமா இப்போ பிரார்த்திக்கிறோம், உள்ளே வந்து உன் திருவடிகளை நீவி விடணும், நீ இன்னும் நன்னா தூங்கணும். இதுக்கு தான் நாங்கள் பிரார்த்திக்கிறோமே தவிர நீ ஒன்று எழுந்திருந்து விடணும்னு நாங்கள் கேட்கவே இல்லையே. ஏன்னா ஒரு ஜீவாத்மாவுக்கு எது ஸ்வரூபம், ஞானத்துவமா, ஞாத்திருத்துவமா, ஆனந்தமயத்துவமா அல்லது சேஷத்துவமானு பார்த்தால் இவன் ஞானின்னு சொல்றதை காட்டிலும் இவன் அடிமை சேஷபூதன்னு சொல்லுவதிலே தான் ஏற்றம். இந்த விஷயத்தை ராமானுஜர் கோஷ்டியிலேயே ஒரு நாள் சந்தேகம் வந்துருத்து. இந்த அர்த்தம் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. தேகத்தை காட்டிலும் ஆத்மா மிக உயர்ந்தவன், உண்மை. எந்த விதத்தில் உயர்ந்தவன்? தேகம் அனித்தியம், ஆத்மா நித்தியம். தேகத்துக்கு ஞானம் கிடையாது, ஆத்மா ஞானஸ்வரூபன், ஞான குணகன். ஆத்மாவுக்கு 2 விதமான ஞானம். ஆத்மாவே ஞானம், அதுக்கு தர்ம ஞானம்னு பேர். ஆத்மாவுக்கு ஞானம், அதுக்கு தர்ம ஞானம்னு பேர். கொஞ்சம் நன்னா ஊன்றி கேட்டுங்கோ. ஏன்னா இப்போ கதை 10 நிமிஷம் கழிச்சு சொல்கிறேன். இப்போ இருக்கிறத நிமிர்ந்திருந்து கேட்டுலாம் தான் என்னான்னு தெரியும். ஆத்மாவே ஞானம், ஞானமயன்னு சொல்லுகிறோம். அப்படின்னா அது தர்மி ஞானம். நான் 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 அப்படிங்கிறத மட்டும்தான் அது சொல்லிக்கொண்டே இருக்கும். நான் ஆத்மா சொல்றது என்னை நானே உணர்த்தி கொள்ளுதல், எனக்கு நான் தெரிந்து கொள்ளுதல், அது ஞானம். புரிஞ்சதுக்காக சொல்கிறேன். ஒரு அகல் விளக்கு ஏற்றோம், விளக்கேற்றி வச்சுட்டோம். அகல் விளக்கிலே விளக்கு எத்தால் பண்ணப்பட்டிருக்கு? ஒளியால் பண்ணப்பட்டிருக்கு. விளக்கு எது கொடுக்கும்? ஒளி கொடுக்கும். ஒளியாலேயே பண்ணப்பட்டிருக்கு, ஒளி கொடுக்கறது இல்லையோ. ஒளியாலேயே ஆனதுங்கிறது தான் தேஜோமயமாக இருப்பது, ஒளிமயமாக இருப்பது. ஒளி கொடுப்பதுங்கிறது தான் விளக்கு ஒளியை உடையதாக இருப்பது. ஆக விளக்குக்கு ஒளி இருக்கிறது, அதே சமயத்தில் அது விளக்கு ஒளியை உடையதாகவும் உள்ளது. இப்படி 2 விதத்தில் ஒளி விளக்கை பற்றி சொல்கிறோம் இல்லையோ. அதே போல் ஆத்மான்னு எடுத்துக்கொண்டாலும் ஞானமயமாகவும் இருக்கிறார், ஞானமுடையவனாகவும் ஆத்மா இருக்கிறார். ஞானமயமாக இருக்கார்னு சொன்னால் நான் ஞானி, நான் நான் மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார். ஒரு ஆத்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார், சரீரத்தோடு இருக்கிறார். அவர் மயக்கம் அடித்து கீழே விழுந்துட்டார்னாலும், அல்லது அவருக்கு தூங்கிட்டு இருக்கார், ராத்திரி வேளை தூங்கிட்டு இருக்கார், மயக்கமாக கீழே சாஞ்சுட்டார்னாலும், இந்த சமயத்தில் கூட நான் நான்கிற எண்ணம் அவரை விட்டு போகலையே. எப்படி அது தெரிஞ்சுக்கலாம்? மறுநாள் கார்த்தால எழுந்திருந்து வந்த உடனே அகம் சுகம் அவாப்சம், நாம் சுகமாக தூங்கினேன்னு சொல்லுகிறார்.
நாம் ஒரு இடத்துல கேட்டோம், நீரே தூங்கிப்பட்டீர், அப்புறம் சுகமாக தூங்கினீரா துக்கமாக தூங்கினீரான்னு எப்படி தெரியும்? நாமோ தூங்கிட்டோம். சுகமாக தூங்கினோம் என்ன, நான் தூங்கிட்டேன்னா கண்ணு காது மூக்கு முதலான இந்திரியங்கள் தூங்கிற்றே தவிர அவை அவை செயல்பாடு இழந்தனவே தவிர ஆத்மா செயல்பாடு இழந்துபடலையோ இல்லையோ. அதனால தான் அகம் நான் மட்டும் இருந்துட்டே இருக்கும். அந்த நான் தனக்குத்தானே உணர்த்தி கொள்ளுகிறாரே, அப்ப தனக்கு உணர்த்தி கொள்ளுதல் தர்மி ஞானம். அதே சமயத்தில் தானாக உணர்த்துதல் தர்ம ஞானம். மற்றவற்றை பத்தின ஞானம், இது கல், இது மண்ணு, இது இங்க வச்சிருக்கிற மண்டபம், கோபுரம், பிராகாரம், இது இத்தனை எதனால தெரியும்? எனக்கு இருக்கிற ஞானத்தாலே. அப்ப நானே ஞானம், எனக்கு ஞானம் இருக்கிறது. நானே ஞானம்ங்கிறதுனால நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு ஞானம் இருக்கிறதுனால மற்ற பதார்த்தங்களை தெரிந்து கொள்ளுகிறேன். இது ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானம். தேகம் கிட்டக்கவே இல்லையோ இல்லையோ, தேகத்துக்கு சரீரத்துக்கு ஞானம் கிடையாது. ஆனா ஆத்மாவுக்கு இவ்வளவு உயர்ந்த ஞானம் இருக்கு. ஆகையால் தேகத்தை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தவன், தேக விலக்ஷணம் ஜீவாத்மா என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தேகத்தை காட்டிலும் ஆத்மா வசந்ததுங்கிறதுக்காக இத்தனையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எந்த நல்லத்திலையும் கூடவே பக்க விளைவுகள்னு ஒன்று இருக்குங்கிற பாருங்க. ஒரு மருந்தை சாப்பிட்ட உடனே ஒரு வியாதி குணமாக படும், அதுக்குள்ளே வேற தியானம் கிளப்பி விட்டுரும். அதே போல் இதுவும் வேற ஒன்றத்தை கிளப்பி விட்டுடுத்து. ஆத்மா ஞானமயன்னு சொல்கிறதுக்குள்ளே, ஆமாம் சுவாமி ஞானமயன் எப்போ நானோ அப்போ எல்லாத்தையும் லோகத்தில் நான் தானே நடத்திக்க போகிறேன், என் வாழ்க்கையை நானே அமைச்சுடுவேனே, எனக்கு இருக்கிற காசை நானே சம்பாதிச்சுப்பேனே, என் விரோதிகளை நானே தொலைச்சிப்பேனே, நானே ஸ்வதந்திரன். இந்த எண்ணம் அடுத்து வந்துவிடும். எப்போ ஞானின்னு நாம் ஸ்தாபித்து முடிக்கிறதுக்குள்ளே ஆத்மா ஸ்வதந்திரன்ற எண்ணம் வந்து போச்சுன்னால், ஓ அது இல்லை, ஆத்மா தனக்குத்தானே அல்லன், ஆத்மா பரதந்திரன், சேஷபூதன் என ஞாத்திருத்தம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள சுவாதந்திரம் வந்துடும். ஆத்மாவை ஞானின்னு புரிய வைக்கிறதுக்குள்ள இவன் ஒருவேளை தனியோ இவன் ஸ்வதந்திரனோங்கிற சந்தேகம் வந்துட்டா. இல்லை பகவத் சேஷபூதன் ஜீவாத்மா. அப்ப ஞானிங்கிற மட்டுமே எண்ணம் இருந்து முன்னேறிண்டு போனால் அப்ப அவர் கைவல்யம் மோட்சத்துக்கு போய் சேர்ந்து விடுறார். இது பலதர நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். கைவல்யம்னு ஒரு மோட்சம், பகவத் அனுபவம், வைகுண்ட பிராப்திங்கிறது மற்றொரு மோட்சம். ரெண்டுமே மோட்சம்தான். மோட்சம்னா என்ன? முக்தி. முக்தின்னா சம்சார தலைகளிலிருந்து விடுபடுவது முக்தி, அவ்வளவே. அப்ப சலையிலேருந்து விடுபட்டு தானே தன் ஆத்மாவை அனுபவிச்சுருக்கிறதுக்கு கைவல்யம்னு பேர். இல்லை நான் எதுக்கு என்னையே அனுபவிச்சுருக்கணும், நான் பகவானைத்தான் அனுபவிக்க வேணும்னு சென்று சேர்தலுக்கு பகவத் பிராப்தி, வைகுண்ட அனுபவம், கல்யாண குண அனுபவம்னு பேர். அப்ப கைவல்ய அனுபவம் தாழ்ந்தது. அதனாலதான் அதை கேவலம்னு சொல்றா. ஆத்மா தன்னையே அனுபவித்து கொண்டிருந்தால் அது கேவலமான அனுபவம் கைவல்யம். ஆத்மா பகவானை அடைந்து அனுபவித்தால் அது மிக உயர்ந்த அனுபவம். இந்த கைவல்ய அனுபவத்துக்கு எப்ப புத்தி போகும்? தேகத்தை காட்டில் ஆத்மா உயர்ந்தவர். தேகஸ்வபாவமான ஜனன மரணாதிகள் ஏதும் நம்மை தட்டுவது கூடாது. அதை தாண்டி பகவானை அடைவது போகணும்னு எனக்கு ஆசை இருக்கணும். அப்ப ஒரு பாதையில தான் ரெண்டு பேரும் வருவா. தேகத்தினுடைய சுபாவம் வேண்டாம், ஜனன மரணங்கள் மோசமாத்தான் இருக்கு, இதுல இருந்து விடுபட்டுடணும், இந்த ஆசை ரெண்டு பேருக்கு உண்டு. அந்த பாதையில வந்துட்டே இருக்கிறச்சே இப்படி ஒரு தெரு பிரியறது, இப்படி ஒரு தெரு பிரியறது. இங்கேருந்து விடுதலை அடைஞ்சுட்டா போறோம், நம்ம நாமே அனுபவிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டா கைவல்யம். அது கூடாது, பகவானை சேர்ந்து அனுபவிக்க வேணும்னு இருந்தா பகவத் பிராப்தி. இந்த எண்ணம், அதாவது இந்த கூட்டு சாலையெல்லாம் வருது பாருங்க, நார்ச்சந்தி முச்சந்தி மாதிரி, அதை போல ஒரு நார்ச்சந்திக்கு வந்து நின்றுட்டோம். இங்கே நாம எங்க திரும்புறோங்கிற முடிவெடுத்தாகணும். இப்போ இது வரைக்கும் ஆத்மா ஞானிங்கிற பாதையில வந்துட்டோம், விடுதலை அடையணும்னு முடிஞ்சு போச்சு. இப்ப விடுதலை அடைந்து எத்தை அனுபவிக்க போகிறோம்? பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷபூதங்கிற ஞானம் வந்தால் அப்ப பாதையை மாத்திடுவோம். பகவானை அடைந்து பகவானே அனுபவிக்க வேணும்னுட்டு. ஆத்மா ஸ்வதந்திரங்கிற தப்பான இடம் வந்துடுத்துனால், எண்ணம் வந்துட்டா அப்ப கைவல்ய அனுபவத்துக்கு செல்லுகிறோம். அடியேனுள்ளான் ஆழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். பெருமானார் தன்னுடைய கோட்டியிலே எழுந்தருளி இருந்தார். அவர் காலக்ஷேபாதிகள் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கோட்டியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சந்தேகம். ராமானுஜருக்கு அதுக்கு நன்கு பதில் தெரிந்தாலும் அந்த பதிலை நாமா சொல்லக்கூடாது, நம்பிகளிடத்துல போய் கேட்டுன்னு வரணும்னு கூறத்தாழ்வானை அனுப்பி வைக்கிறார். கேள்வி எந்த வந்ததுன்னா, ஆத்மாவுக்கு ஞானிங்கிறது பிரதானமான பண்பா அல்லது சேஷபூதன் அடிமைங்கிறது பிரதானமான பண்பா? ஆத்மா ஞானமுடையவர்ங்கிறது முக்கியமா அல்லது அடிமைங்கிறது முக்கியமா? இந்த ரெண்டுத்துக்குள்ள ஏதுன்னு சந்தேகம். புறத்தாழ்வான் நம்பிகளிடத்துல போனார். 6 மாசம் கைங்கரியம் பண்றார். ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள்லாம் சுலபத்தில் அர்த்தம் சொல்லிட மாட்டார். அவர்களுக்கெல்லாம் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள்னு பேர். ஒரு 6 மாசம் பட்டினி கிடக்கணும், 1 வருஷம் நடையா நடக்கணும். இதே ராமானுஜரை திருக்கோட்டியூர் நம்பிகள் 18 தடவை நடக்க வைத்தாரோ இல்லையோ, ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக. அதனால அவர்கள்லாம் முன்னாடி அவ்வளவு சுலபத்தில் கொடுத்துட மாட்டார். அதனால ராமானுஜர் தான் அந்த பத்ததியை கொஞ்சம் மாற்றி வைத்தார். ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின்.
இனிமேல் நீங்கள்லாம் கிருபை அடியாக இவர்களுக்கு என்னென்ன வாசிச்சிருக்காளா, யோக்கியத்தை இருக்கான்னு பார்த்தா நீங்கள் ஒன்றுமே கொடுக்க முடியாது. இப்படி வச்சுங்கோ, ஆசையுடையது தான் யோக்கியத்தை. அதிகாரம் படிப்பை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வரப்போறது இல்லை. இப்போ இந்த உபன்யாசத்துக்கெல்லாம் அடிப்படையில் என்னென்ன வாசித்திருக்கிறவர்கள் வரலாம் அப்படின்னு கூட பத்திரிகைகள் ஒன்று போட்டோன்னு வச்சுங்க, வரலாம், உபன்யாசகர் வரலாம், அவ்வளவுதான் வருவாளே தவிர மற்ற யாரும் இந்த பக்கமே வரமாட்டார்கள்.